நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க. உங்க புருஷன் துக்கத்துல இருப்பாரு, இஸ் இட் ஓகே? அதான் ஒரிஜினல் டைலாக். அப்புறம் பசங்க படங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம், குட்டி பசங்க படங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன். மெய்யாலுமே சொல்றேன், நான் மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான். எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷனல் மூலமாக இந்த விருது வழங்குறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் அடிக்கடி சொல்றேன், இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி, கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம், வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு வந்து கொடுக்குற சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும். அது ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து விக்டரி, இன்னொன்று வந்து விருது. நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட. விருது பெற்ற எல்லாருக்கும், அது வந்து வி வந்து வசந்த பாலனை குறிக்கும், வினோத குறிக்கும். அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சமீபத்தில் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா, இந்த டீம்ஸு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க. நான் 13 பேயை வச்சு படம் பண்ணியிருக்கேன். ஒன்று அப்படியே ராட்சசி, பேய், ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு. நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்கறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா, இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர, மீதியெல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதனால் போய் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஒரு சில வார்த்தை பேசிட்டேன். கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த டீம்ஸ் பார்த்ததுலேருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் சகஜமாக ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் கூழாங்கல், அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி கிடா, அதே மாதிரி ஜமா வந்து தியேட்டரில் பெரிதாக ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர, பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமாக இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியாக இருக்க முடியும். பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூழாங்கல் மாதிரி, ஜமா மாதிரி, போனா போது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான். ஸோ யாராவது தப்பி தவறி போய் இந்த டீம்ஸ் படத்தை பார்த்துருக்கீங்களா? அவங்க கிட்ட மைக்க கொடுங்க. ஹலோ சார், இங்க ரைட்டா? சொல்லுங்க. உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். டீன்ஸ் படம் ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது, உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு ஆர்வம். அண்ட் டீசர் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது வாவ், சம்வாட் அவர் படம் அப்படின்னும் போது சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடித்தேன், லைக் என்னவோ சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம். செகண்ட் ஹாஃப் பார்த்து முடித்தேன், இந்த படம் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எடுத்துக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபில் சொன்ன கருத்துக்கள். இது எதையுமே நான் இங்கே சொல்லி ஸ்பாயிலர் ஆக விரும்பலை. அவங்க எல்லாரும் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் சிலிர்த்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து, இப்படியும் பார்த்திபன் சார் யோசிப்பாரா அப்படின்றது அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க, ஆப்வியஸ்லி எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வருத்தம், நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க, ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுங்கெல்லாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டுறாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். டீன்ஸில் டவுட்ஸ் எதுவும் இல்லை, ஏன்னா கேட்டால் இங்கே தெரிஞ்சுன்ற ஒரு இது. பட் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்றது மட்டும் என்னோட
ஆசையாக இருந்தது சார். ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு. இரவு நிழலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த செருப்பாக இருக்கட்டும். லைக் நாங்கள் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது சார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே. ஏதோ சினிமாவில் வந்தோம், சம்பாதிச்சோம், காரு பங்களாலாம் வாங்கினோம், போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த சினிமாவை லவ் பண்ணுறதுங்கிறது, லவ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லவ் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அதர் சைடு வந்து நம்ம மேலே லவ் வைக்க மாட்டாங்க. சினிமாவும் அப்படிதான், பல நேரத்தில் என்னை கைவிட்டுரும். ஆனால் நான் விட மாட்டேன். நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது. எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா, ஏன் ஒய் நாட், ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு, முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த நாளில் கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல்ல நம்ம 100 திரையரங்குல மட்டும்தான் நம்ம கிடைச்சது. இன்னைக்கு அந்த படம் வந்து 199 திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த வெற்றிகரமாக நான் சொல்றது வந்து கம்பேரிசனே கிடையாது. இந்த படம் வந்து எத்தனை கோடி, எத்தனை 100 கோடியோட கிளப்பில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமாக, இன்னைக்கெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணுறேன்னா, மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம். சினிமானா எனக்கு கமல் சார், சினிமானா 3 எழுத்து, கமல் சார்னா 3 எழுத்து. அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம். தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல்ல கொண்டது சங்கர் சார் தான். லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக, மரியாதையாக, ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே. பட் when it comes to சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது, அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கில்லி தாண்ட ஆடுறேன். அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டரை, ஒரு 100 தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ளே வரேன், அவ்வளோதான். இதில் எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது. பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த பதில் நான் சொல்கிறதுல பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது. உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ, நீங்கள் வந்து இந்தியன் 2 பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது, ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இந்தியன் 2 தான் பார்த்துருப்பேன். என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாதனால நான் தேட்டராக ஓடிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து இந்தியன் 2 பார்க்க முடியல. இதுதான் நான் சொன்ன பதில். பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்தியன் 2க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க. போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது. சில மனிதர்கள் கெட்ட வார்த்தை, இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது, அவ்வளோ கெட்ட வார்த்தையில் நமக்கு திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும். நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பாக சொல்லுவோம், இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பாக சொல்லுவோம். நான் வந்து அரண்மனையிலேருந்து, கருடன்லேருந்து, மகாராஜாவிலேருந்து எல்லா படங்களும் ஓட ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்கிறது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது. டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்குற வேலை இப்போ தான் இருக்குது. நான் சொல்கிறது முத்தம்ங்கிறது வந்து கொடுக்கும்போதும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை. நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குங்கிறதுக்காக பேசுகிறத தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இறைவனுடைய துணை இருந்தாதான் எந்த ஒரு செயலுமே சிறக்கும். ஸோ இறைவனை வணங்கி குத்துவிளக்கு ஏற்றிடுவதற்காக நம்மளுடைய செல்லமான அம்மு அபிராமி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுடன் இணைந்து நம்மளுடைய மெயினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜெயசீலன் சார் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதோடு சேர்த்து டீன்ஸோடைய டீனேஜர் இருக்கக்கூடிய கியூட் பாப்பாக்களை மட்டும் நாங்கள் வந்து மேடை கலைக்கிறோம். ஸோ எங்கள் சார் வந்து பெண்களுக்கே முன்னுரிமை அப்படின்றதுனால குட்டி பாப்பாஸ் மட்டும் மேலே வாங்க, கேர்ள் பாப்பாஸ். ஸோ வந்து அந்த குத்து விளக்கை ஏற்றி இந்த ஒரு சூப்பரான ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும்.
பார்க்கணும்னு சர்வதேச திரைப்பட விழா கூட்டமைப்போடு சேர்ந்து மூச்சு போட்டு படம் எடுக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு முதுகெலும்பாக நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி மெய் சர்வதேச திரைப்பட விழாவினை தொடங்கி வெற்றி பாதையை நோக்கி 2வது வருஷமாக அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது நிர்வாக இயக்குநராகவும் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய திரு எஸ் ஜெயசீலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அருமையான பொழுதில் இங்கு திரையிடல் மற்றும் விருது விழாவிற்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் என் முதல் கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வேல்ஸ் குழுமத்தின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு என் முதன்மையான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் பிரீதா கே கணேஷ், வைஸ் பிரசிடென்ட் வேல்ஸ் எஜுகேஷனல் குரூப்ஸ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வு நடந்திருக்க சாத்தியமே இல்லை. மேலும் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் எஸ் வளர்மதி அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எனக்கும் எங்கள் மெய் சர்வதேச திரைப்பட விழா குழுவிற்கும் ஒரு சிறப்பான நாளாகும். அதற்கான காரணங்கள் பல. மேலும் மென்மேலும் சிறுக வருகை தந்துள்ள தேசிய விருதுகள் பெற்ற இயக்குநர்களான மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்களையும் மதிப்புக்குரிய இயக்குனர் திரு வசந்த பாலன் அவர்களையும் வரவேற்று என் வணக்கத்தையும் எங்களின் அழைப்பை ஏற்றி வந்தமைக்கான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றது. இத்தருணத்தில் இந்த மாபெரும் நிகழ்வினை இத்தகைய பெரும் திறமைமிக்க நபர்கள் முன்னிலையில் நடத்துவதில் அளவற்ற மகிழ்ச்சி. உண்மையான படைப்புகளை தேர்ந்தெடுப்பதே எங்களின் முதன்மையாக வேலையாக இருந்தது, இனிமேலும் இருக்கும். திரைப்பட விழா போட்டிகளில் பங்கேற்க திரைப்படங்கள் மட்டுமல்லாது எங்கள் குழுவே தங்களின் முயற்சியை கொண்டு பட்டி தொட்டி எங்கும் இருக்கும் சிறந்த படைப்புகளை கொண்டு வந்து பெரும் மக்கள் கூட்டத்தின் இடையே சேர்ப்பதே எங்கள் மெய் குழுமத்தின் ஒரு இலக்கு. பல்வேறு திட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் எங்கும் இல்லாத வண்ணம் உலக நாடுகளில் இருந்து எங்களின் விழாவிற்கு அனுப்பப்பட்ட திரைப்படங்களை முறையான அனுமதி பெற்று எங்களின் இணையதளத்தில் நீங்கள் எளிதில் கண்டுகளிக்கும் வகையிலான ஒரு முயற்சியினை துவங்கியுள்ளோம். இன்று விருது பெறும் அனைவரும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது இங்கு நின்று விடாமல் இன்னும் உலக அரங்குகளை நோக்கி உங்களுடைய படைப்புகள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் சார். அடுத்ததாக நமது வேல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டினுடைய பேராசிரியர் வளர்மதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் எங்களது சான்சலர் திரு ஐசரி கணேஷ் அவர்கள், ப்ரோ சான்சலர் ஆர்த்தி கணேஷ் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேல்ஸ் எஜுகேஷன் டாக்டர் பிரீதா கணேஷ் அவர்கள், எங்களது வைஸ் சான்சலர் ஸ்ரீமன் நாராயணன் சார், ப்ரோ வைஸ் சான்சலர் டாக்டர் பாஸ்கரன் சார், ரெஜிஸ்ட்ரார் டாக்டர் பி சரவணன் சார், அண்ட் எங்களுடைய அனிமேஷன் துறையின் தலைவர் திரு கலைசெல்வன் சார், தென் அவர் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் இந்த நிகழ்ச்சியின் கோஆர்டினேட்டர்ஸ் திரு மனோஜ் அவர்கள், டாக்டர் செந்தில்குமார் அவர்கள், எங்களது யூனிவர்சிட்டி சார்பாக இவர்கள் அனைவரையும் வரவேற்று அவார்ட் வின்னர்ஸ் ஒரு 15-16 பேர் அவர்களையும் என் மனமர வரவேற்கிறேன். Parthiban sir, a sweet surprise to this function. Sir, in fact, I challenged that you won't come today. Thank you so much, sir. Just one thing I want to share about you. So, Parthiban sir உடைய முதல் படம் புதிய பாதை, அது முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சார். நான் பள்ளி பருவத்தில் வந்த படம், அந்த படம் எந்தளவு தாக்கத்தை எங்கள் ஜென்ரேஷன் கொண்டு பண்ணுச்சுன்னு நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது அந்த காலத்தில் நல்ல பையன் அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும், அதை உடைச்சி எரிஞ்சது புதிய பாதை. அது அந்த மாதிரி அது வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது நம்ம சொல்ல தேவையில்லை. பட் எ ஃபிலிம் ஹேஸ் தட் மச் ஆஃப் எ இன்ஃப்ளூயன்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது வந்து ஸோ புதிய பாதையில் இருந்து சாருடைய ஒவ்வொரு படைப்பும் ஏதாவது ஒரு வகையில்
வித்தியாசமாக இருக்கும். ஒத்த செருப்பு. I don't think in the world cinema we have such a single character who can do in the whole film. எப்படி சார் அது அந்த டெக்னாலஜி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் இரவின் நிழல் ஆர்த்தர் வில்சன் சார் ஷேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் பாடுபட்டாங்க. அது மாதிரி அந்த படத்தோட பிகினிங்கில் எத்தனை டேக்ஸ் நீங்கள் போனீங்க. அது நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் வாய்ப்பே இல்லை சார். அந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுப்பதற்கு தமிழ் சினிமாவில் டீன்ஸ். எஸ், அடுத்த படம் டீன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ எம் ஹாப்பி தட் 2 of my ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட அசோசியேட் பண்ணியிருக்காங்க, பவித்ரா அண்ட் 1 more ஸ்டூடெண்ட். அது எனக்கு ஒரு சந்தோஷம் அதில். ஸோ உங்களை ரொம்ப எனக்கு என்ன வார்த்தை ப்ரிப்பேர் பண்ணல சார், ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக மிக நன்றி. உங்களுடைய அந்த கலை நுணுக்கங்களையும் உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, அதை வருங்கால மாணவர்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுடைய மாணவர்களை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனையும் தயார் செய்யணும் அப்படின்னு நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் சார். உங்களுடைய இந்த மாதிரி விழா இல்லாமல் ஒரு பர்சனலி எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒரு கிளாஸ் மாதிரியும் நீங்கள் எடுக்கணும் சார். அது என்னுடைய இது. தென் வினோத், நான் ரொம்ப உச்சத்தில் பார்த்த அதாவது முதல் படம் கூழாங்கல், இந்தியன் செக்ஷனில் ஆஸ்கர் வரலையும் போன ஒரு படம். அமேசிங். ஒரே ஒரு சீன் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் அது விளையாடி இருக்கோம். அது எப்படி மேபி எல்லா கிராமங்களிலையும் அது காமன் போல இருக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியை அந்த பையன் வச்சுட்டு அவங்க அப்பாவோட முதுகில் காமிச்சிட்டே போவான். அந்த சூடு பட்டு தாங்க முடியாது. இதை நாங்கள் விளையாட்டாக செய்திருக்கோம். அது ஒரு காட்சியாக வடிவமைச்சிருப்பார். என்னென்னா அந்த பையனுக்குள்ளே இருக்கிற கிரட்சை அவனால் வெளியில் சொல்ல முடியாது. அதை வந்து என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு காட்சி மொழியில் அதை சொல்லியிருக்கிற அந்த விதம், அந்த சீன் வந்து இட்ஸ் லைக் அமேசிங். ஸோ மேலும் மேலும் பல உயரத்திற்கு நம்ம வினோத் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் எம்டி சார் தங்களையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எங்கள் பல்கலைக்கழகத்தில் ஹோஸ்ட் செய்து எங்களுக்கும் இதில் ஒரு பங்கு அளித்தமைக்கு நன்றி சார், ரியலி. அண்ட் வினோத் சாருக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக வடிவமைச்சிருக்கோம் ஒரு கிஃப்ட். அது அந்த டைமில் நான் சொல்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி மாணாக்கர்கள் இத்தனை பேர் வந்து நீங்கள், ஏன்னா ஜென்ரலி வந்து ஒரு பாப்புலர் அந்த மாதிரி ஒரு பிக் பட்ஜெட் ஒரு ஃபேன்சி அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது எல்லாமே ஒரு கலைஞனுக்கான ஒரு இதுதான், அவங்களுக்கான ஒரு அவார்ட்ஸ் தான். ஸோ யாத்திசை டீம் எனக்கு நல்லா பர்சனலி தெரியும். அவங்க சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்லேருந்து சாப்பாடு ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தில். யாரும் அந்த இடத்துல வந்து நான் இந்த வேலை தான் பார்க்குறவன் அப்படின்னு சொல்லலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞர்களுக்கான ஒரு விருது மெய் இன்டர்நேஷ்னல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு அழகான லெக்சர் மாதிரி கொடுத்துட்டு போனீங்க நம்மளுடைய டேரக்டர் சார்ஸ்க்கு. தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு மாபெரும் இயக்குனர், நடிகர், எப்படி சொல்கிறேன்னு தெரில, நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். புதிய பாதையிலே பொண்டாட்டி தெய்வமென சொல்வது சுகமா சுமையா என உள்ளே வெளியே சிந்தித்து சரிகமபதனி பாடும் பிள்ளைக்குட்டிக்காரராக எடுத்த படமெல்லாம் ஹவுஸ்ஃபுல் கொடுத்த இவன் குடைக்குள் மழை போல பச்சை குதிரை ஆட தெரியாத பச்சை குழந்தையாக இருந்தாலும் வித்தகன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என கலைத்தாய் கோடிட்ட இடங்களையெல்லாம் நிரப்ப ஒற்றை காலில் நிற்பவர் ஒத்தைக்கால் செருப்பு அளவு 7ஓடு. படைப்பாளர்கள் தொட்டு பார்க்க பயப்படும் படைப்புகளுக்கெல்லாம் இரவின் நிழலாய் என்றும் இளமையோடு டீன்ஸாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் டாக்டர் ஆர் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்ற உங்களுடைய பலத்த கைதட்டலோடு ப்ளீஸ். அடுத்ததாக ஒரு மாபெரும் காவிய தலைவனை நம்ம கூப்பிட போகிறோம்.
அங்காடி தெருவாள் ஊழியர்களுக்கு இருக்கை அளித்ததோடு தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் அன்பு அரியணை ஏறி அமர்ந்து அரவான், காவிய தலைவன், ஜெயில் என திகட்டாத திரைப்படைப்புகளை தந்த இயக்குனர் வசந்தபாலன் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம் உங்களுடைய பலத்த கைதட்டலோடு. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய கண்ணுக்கெல்லாம் ஒரு சூப்பரான விருந்து தயாராகிட்டு இருக்கு. ஒரு அழகான படைப்போட அந்த படைப்பை கொடுத்த படைப்பாளிகள் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த படைப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட ஜமா டீம் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மண் சார்ந்த படைப்பு, வளர்க்கப்பட வேண்டிய கலை, சொல்லப்படாத வழி, கலைஞனுடைய தவிப்பு, அதை இதயத்துக்குள்ள கடத்தக்கூடிய இசை ஞானியினுடைய இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ட்ரீட்டா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த படம். ஸோ இந்த படம் சார்ந்து நிறைய சந்தேகங்கள், நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நமக்கு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ நம்மளுடைய டீம் கிட்ட நம்ம தாராளமாக கேட்கலாம். தெருக்கூத்தை உலக அரங்குக்கு நம்ம சொல்லணும், இப்படி ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? அதை சொல்லுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பாக இங்கே இருக்க என்னோட சீனியர் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். வசந்தபாலன் சாரோட காவிய தலைவன் பார்க்கும்போதும் சரி, வினோத் ப்ரோவோட கூழாங்கல், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஃபஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, த மோர் ரூட்டட் இஸ் மோர் குளோபல் அப்படிங்கிறது. ஸோ அப்படி மோர் ரூட்டடாக போகலான்னும் போது என்னோட மண் சார்ந்த என்னோட ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்க தெருக்கூத்து கலையை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த படம் பண்ணதுக்கான காரணமாக இருந்தது. இந்த படம் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, தெருக்கூத்து கலை அழிந்துட்டு வருது, அந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு கண்ணோட்டம் இங்கே வர்றது மூலமாகவும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸில் அப்படிலாம் இருக்கிறது, அதை தவிர்த்து வேற ஒரு விஷயங்களை காட்டணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அம்மு அபிராமி அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வசந்தபாலன் சார், பார்த்திபன் சார் அண்ட் வினோத் சார் ஃபார் கம்மிங். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி ஜமாவில் நான் பார்ட்டாக இருக்கிறது. படம் லைக் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்டோட ஒரு ஃபவுண்டேஷன் கூத்து, தெருக்கூத்து இதெல்லாம் தான் இல்லையா, அவங்களுக்குலாம் ரெக்கக்னிஷன் கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதுக்காக ஒரு ஹானர் மாதிரி தான் எங்கள் படம். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சச் அமேசிங் கிரியேஷன். அண்ட் சேத்தன் சார், பாரி சார், இளையராஜா சார், ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிக் நேம்ஸில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது நினச்சேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ சார். சேட்டன் சார், உங்களை எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், எங்கள் அப்பா மாதிரி. இப்போல்லாம் கொஞ்சம் டெரராகவே பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? ஏதாவது பர்டிகுலர் ரீசன் வச்சுருக்கீங்களா? நான் காரணம் இல்லை, அது வெற்றிமாறன் தான் காரணம். ஆக்சுவலாக எல்லா மாதிரி ரோல்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரு நடிகனுக்கு எப்போவுமே ஒரு ட்ரீமாக இருக்கும். பட் எனக்கு என்னன்னு தெரில, எப்போவுமே ஒரு சீரியஸ் சாஃப்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெற்றிமாறன் தான் அதை பிரேக் பண்ணார். அதுக்கப்புறம் பாரி படத்தில், ஜமா படத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டெரரான கேரக்டர் கொடுத்துருக்காரு. I hope I've lived up to his expectations.
தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாரி சார். தேங்க்யூ டீம். ஒரு சூப்பரான படைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த படைப்பு வந்து மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மெயின் டீம் சார்பாகவும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சார்பாகவும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யூர் கமிங். ஸோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் நீங்கள் வசந்தபாலன் சார் அவர்களே அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். அடுத்ததாக வந்து யார் முதல் விருது பெற போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபிலிம்கான விருது, அதுக்கான ஒரு ஏவி ப்ளீஸ். என்னுடைய டீமை அன்போடு மேடை கலைக்கின்றோம். கிடாரா வெங்கட் சார் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஸோ அடுத்த விருது யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெஸ்ட் எடிட்டருக்கான ஒரு விருது, அதற்கான ஏவி ப்ளீஸ். யாத்திசை படத்திற்கான பெஸ்ட் எடிட்டர் விருது நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகள் படக்குழுவின் சார்பாக கொடுத்து மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஏன்னா வந்து யாத்திசை வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான கதை களத்தில் உருவாகி மக்கள் மனசுல பயங்கரமான இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த படத்தினுடைய எடிட்டராக இருந்து பெஸ்ட் எடிட்டர் விருது வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க பார்த்திபன் சார், வசந்தபாலன் சார் அண்டு எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இது யாத்திசைக்காக நாங்கள் குழுவாக வாங்குகிற 4வது விருது. சிறந்த படத்தொகுப்புக்காக இது என்னோடய 2வது விருது. ஸோ அந்த யாத்திசை படம் வந்து முழுக்க ஒரு 20லேருந்து 30 பேரோட கனவு. மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு 4 வருஷம் எங்களுடைய ஒரு கண்மூடித்தனமான ஒரு உழைப்பு நாங்கள் போட்டோம். இது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போட்ட ஒரு உழைப்பு. அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் இதை பார்க்குறேன். இந்த மொத்த விருதும் என்னோடய குழுவினருக்காக நான் வந்து இந்த சமர்ப்பிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த விருதை நடத்திட்டுருக்க மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் வேல்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குழுவினர் சார்பாகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் மேல் விருது யாருக்கு வழங்க போகிறோம் அப்படின்றத ஒரு ஏவி மூலமாக பார்த்துடலாம். அடுத்ததாக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான விருதினை பெறுபவர்களை பற்றின ஒரு ஏவி ப்ளீஸ்.
அடுத்ததாக வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேலுக்கான விருது பெறுபவருக்கான ஒரு ஏவி ப்ளீஸ். செல்லக்குட்டியாக இருக்கக்கூடிய அம்மு அபிராமி அவர்களுக்கு ஸோ அம்மு அபிராமியை கண்ணகியாக நாங்கள் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிட்டோம். அந்த கண்ணகியில் வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த அழகான அந்த கொங்கு தமிழில் எங்களுக்காக வந்து கொங்கு தமிழ் வேண்டாமா, சரி நீங்கள் என்ன பேசினாலும் க்யூட்டு தாங்க, நீங்கள் எப்படி வேணால் பேசுங்க, நீங்கள் பேசினா போதும் அப்படின்னு நம்ம பசங்களாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த விருது வாங்கினது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார், உங்கள் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். வசந்தபாலன் சார், வினோத் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிது. ஏன்னா கண்ணகி, தேங்க்ஸ் டு மை டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர், திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட. ஆக்சுவலி 2 ஸ்பெஷல் திங்ஸ். எங்களோட அப்கமிங் படம் ஜம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாங்கள்லாம் இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள் பாரி, வாழ்த்துக்கள் சேத்தன் சார், எங்கள் என்டையர் டீமுக்கும் நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட மலையாளம் டெபியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஹாட் ஸ்டாரில், நாகேந்திரன்ஸ் ஹனிமூன். ஸோ அதுவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இத்தனை அமேசிங்கான திங்ஸ் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டு மே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அம்மா அபிராமி. அண்ட் டீன்ஸ் டீம், நீங்கள் பயங்கரமாக டான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணீங்க. சீரியஸ்லி வேற லெவல். உங்களால் கீழே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியல தானே, அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. இட்ஸ் நாட் ஈஸி. 2 சாங் பேக் டு பேக்லாம் வந்து சூப்பர். நான் அதை சொல்லியே ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு பெஸ்ட் வில்லனுக்கான விருது பெறப்போகிற அந்த நபர் பற்றின ஒரு ஏவி ப்ளீஸ். அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக எங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சமத்தாக இருக்கீங்க. ஆனால் அந்த கேரக்டர் மூலமாக உங்கள் மேலே பயங்கரமாக கோவப்பட வச்சிட்டீங்க சார். ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருக்கு? அந்த வாய்ப்பு மூலமாக கிடைச்ச இந்த விருது எப்படி இருக்கு சார்? மெய் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப எக்ஸாம் கண்ணு எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார், எனக்கு முடியல. ரொம்ப வசந்த பாலன் சார்லாம் வந்திருக்காரு, ரொம்ப எனக்கு சந்தோஷம். பாக்கியம் சங்கர் சார், வெங்கட் சார், கிருமி படங்கள்லாம் ஒர்க் பண்ண நிறைய கிடா, இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கூழாங்கல் சார் எல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம். ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்சி அருண்குமார் சார் மேடம் டைரக்டர். ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. டைரக்டர் சொல்லும்போது, தர்ஷன் உங்கள் உருவம், உங்கள் வாக்கு, உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும், நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு, ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணணுன்னு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ என்னென்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது, ஒரு டைரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட, நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒரு டைரக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம்.
ஸோ கேட்குறேன், நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தர்ஷன் இது வக்கரமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா ஒரு இயல்பாக இருக்கும், நம்ம அழகாக பண்ணுவோம், நல்லா. அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல், அந்த குழந்தை லைட்டாக டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு. ஸோ இந்த தருணத்தில் எஸ்யூ அருண்குமார் சாருக்கும் டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். எல்லாருக்கும் நான் நன்றி. இப்படி தான் என்னோட வாய்ப்பு கிடைச்சது மேடம். சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும், நல்ல கேரக்டர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச் ஆல். ஸோ அடுத்ததாக விருது வாங்க போகிற அந்த நபர், அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறத விட ஒரு ஏவி மூலமாக பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சிறந்த இயக்குனருக்கான விருது. வினோத் ராஜ் தமிழ் சினிமாவின் ஆஸ்கர் நாயகன். இந்த கலைஞனை நாங்கள் எப்படி வரவேற்பது என்று 2 வாரமாக யோசிச்சுட்டு இருந்தோம். அதனுடைய படைப்பு எங்கள் துறையின் சிற்ப ஆசிரியர் திரு காளிமுத்து அவர்களை வரவேற்கிறேன். இங்கே மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர் ஸ்பெஷலாக ஒரு மொமெண்டோ ரெடி பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஸ்பெஷலி மேட் பை சார். ப்ளீஸ் அந்த மொமெண்டோ கொண்டு வாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறதுக்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய எம்டி ஜெயசீலன் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வினோத்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இந்த விஸ்காமில் படிக்கிறவங்க என்னுடைய அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது இதில் உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கான விருப்பம் உள்ளவங்க அல்லது நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த மெயில் ஐடி மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். சரண்யா நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படியாவது அதுதானே teensthemovie@gmail.com teens TENZ themovie@gmail.com நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி மேடம் மூலமாக கூட நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ வினோத். தேங்க்யூ ஸோ மச் சார். வசந்தபாலன் சார் நீங்கள் மட்டும் ஸ்டேஜில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க சார். ஸோ வினோத் சார் சொல்லுங்கள், இந்த கூழாங்கலுக்கான அந்த அடித்தளம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது முதற்கொண்டு அது எப்படி போச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூழாங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த விருது கொடுத்ததுக்கும் நன்றி. கூழாங்கல் எடுத்து ஒரு 2019 எடுத்த படம் 2024 அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா அது பெரிய திருப்தி தானே. இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது, அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது. அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பர்டிகுலர் வசந்தபாலன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோடய மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார், ராமன், வெற்றிமாறன் சார், எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தவங்களோட நீச்சில் இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கூழாங்கல் சம்மந்தமாக ஏதாவது சார்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம். எனிஒன்? நிறைய சந்தேகங்களுக்கு சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து மேடை ஏறி பேசுறதுனா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூச்சம், அதனால கேட்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திபன் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு. வசந்தபாலன் சார்கிட்டையும் உட்காந்து நம்ம எப்படின்னே சஸ்டெயின் பண்ணுறோன்னு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக.
கொட்டுக்காலின்னு இப்போ 2வது படம் வருது, நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் ரிலீஸு. அந்த படத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இருக்க டயத்தில் உங்களை நிதானப்படுத்தணும், உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திபன் சார், வசந்தபாலன் சார் எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம், நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி. கண்டிப்பாக சார், கொட்டுக்காளி படத்துக்காக கொண்டாடுறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். வெற்றி படமாக அது மாறும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம யாருக்கு விருது வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ரொடியூசர் விருது வாங்க போகக்கூடிய அந்த நபருக்கான ஏவி ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த அவார்டு எங்களுக்கு சொல்லும் போது நினச்சோம், இது ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடையிலையே, எதுவுமே பண்ணலையே, ஏன் இந்த அவார்டு நம்மளுக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்க டீம்லேருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லை சார், பல படங்கள் வந்திருக்கு இந்த வருஷம், ஆனால் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில், அதனால வந்து இந்த அவார்டு சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கொடுத்த மெயின் டீமுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். போக போக இந்த மேடை வந்து எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் கம் பேக் வித் அகைன் அனதர் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் அஸ் an opportunity. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டீம். பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனருக்கான விருது, அதற்கான ஏவி பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த அவார்டு கிடைச்சது. அப்புறம் வசந்தபாலன் சார் கையில் இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் எனக்கு கொடுத்த என்னோடய டைரக்டர் தரணி ராஜேந்திரன் அவருக்கு வந்து என்னோடய முதல் நன்றி. அப்புறம் அந்த யாத்திசை டீம், ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் டே நைட்டாக ஒரே குறிக்கோளோடு பண்ண ஒரு முயற்சி தான் இந்த யாத்திசை. அப்படி ஒரு படத்தை வந்து அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த மை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் வேல்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் என்னோடய நன்றி. ஏன்னா அந்த படத்தை வந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முதல் படம், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்படி வந்த படத்தை நீங்கள் அங்கீகரித்து இந்த விருது கொடுத்தோம் மகிழ்ச்சி. எங்கள் ப்ரொமோஷனுக்கே நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம், வேல்ஸுக்கு வந்திருந்தோம். டைல் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் வச்சோம். அப்பயும் என்னை சப்போர்ட் பண்ணிங்க. இப்பயும் இதில் என்னோடய ஒர்க்கை அங்கீகரித்து இப்பயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. எங்களுடைய வேல்ஸ் எப்போவுமே வந்து நல்ல கலைஞர்களுக்கும் நல்ல படைப்புகளுக்கும் நம்மளுடைய மெய்யும் வேல்ஸும் எப்போவுமே துணையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபருக்கான விருது பெறப்போகக்கூடிய அந்த நபர் பற்றின ஒரு ஏவி ப்ளீஸ். எங்களுக்காக ப்ளூ ஸ்டார் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக வந்து காட்டக்கூடிய எல்லா காட்சிகளையும் ரொம்ப அழகாக அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக காட்டியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பற்றி. தேங்க்யூ. இந்த இயர் ரிலீஸ் ஆகி இது உடனே அவார்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வசந்தபாலன் சார்.
சின்ஸ் லயோலா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சார். அண்ட் ஆல் த கெஸ்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். அண்ட் என்னோட தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார் ஃபார் சஜஸ்டிங் மீ ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் மை சினிமாட்டோகிராஃபி டீம் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். என்னோட டைரக்டர் ஜெயக்குமார். And thanks to everyone. Thanks to May International and Wales University. Thank you so much. Thank you so much, sir. Thank you so much. So, அடுத்ததாக பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகளை வெல்ல போகிறது யார் அப்படின்றத பற்றின ஒரு ஏவி ப்ளீஸ். என்ன நாங்கள் இவ்வளோ பெரிய விருதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கீங்களே, எப்படி? ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பார்த்துருப்பீங்க, கல்லூரியிலேருந்து நான் பார்த்துருப்பீங்க. டார்லிங், பாபநாசம் எல்லாமே பண்ணேன். இப்போ ரணம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். 2008 சினிமாவில் இருக்கேன். சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் தான் நான் அறிமுகமானேன் கல்லூரியில். ஸோ 2008 இப்போது 2024 சங்கர் சார் டைரக்ஷனில் இந்தியன் 2ல் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ போதுமா? ஸோ அடுத்ததாக பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான விருது. ஸோ அந்த விருதை பெறப்போறவர் யார் அப்படின்றத நம்ம ஏவி மூலமாக பார்த்துடலாம். வசந்த பாலன் சார் அவர்களுடைய கையால் அவருடைய தம்பி அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ வசந்த பாலன் சார், உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கணும். அடுத்த தலைமுறை சினிமா எப்படி பண்ணணும், பண்ணால் சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை கடத்தணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும்னு ஆசைப்படுறேன் சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே மீட்டிங் முடிகிறப்ப 2 மணி ஆயிடும். அப்போ தான் நம்மளை பேச கூப்பிடுவாங்கிற மாதிரி எல்லோரும் லஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க. அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு மெய் இன்டர்நேஷ்னல் தமிழில் சிறந்த இருக்கிற கலைஞர்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். நிறைய நல்ல படங்கள் கூழாங்கல்லேருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய டெக்னீஷியன், ப்ளூ ஸ்டார்லேருந்து, பாக்கியம் சங்கர்லேருந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ ப்ளூ ஸ்டாரோடைய சினிமாட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும், பாக்கியம் சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். அதுக்கெலாம் மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி. அதுதான் அவங்க மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும், ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல், லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் ஒரு 26 விருதுகள் கிடச்சி, நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு. இந்த 26 விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது.
ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிற அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமா அது மாறுது. ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நடத்துகிற மெய் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய படைப்புகள் வந்து சமூக மாற்றத்துக்கும் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற முடிவுக்கு யாரும் வந்துடாதீங்க. ஸோ கூழாங்கல் திரைப்படம் லஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்காக வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இருந்து அந்த படத்தையும் பார்க்கணும். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக வேண்டி இவ்வளோ அழகாக ஒத்துழைப்பு கொடுத்த நம்மளுடைய ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மெய் சர்வதேச விருதுகளின் சார்பாக வந்துட்டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி இந்த ஒரு அழகான இடத்த கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் எங்களுடைய மீடியா பர்சன் எல்லாருக்குமே வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்வது நான் உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.